ஹாய் பண்டு, எப்படி இருக்க? ஹாய் மோஜு, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. நமக்கு இப்போ தான் ஸ்கூலில் லீவ்லாம் விட்ருக்காங்க. ஆமாம் ஆமாம் பண்டு, நம்ம எதனா விளையாடலாமா இன்னைக்கு? அதனால தான் அவனை மீட் பண்ண வந்தேனே. சூப்பர். அதனால தான் நான் காலையிலே இன்னைக்கு எழுந்திரிச்சிட்டேன். ஆமாம் ஆமாம், எனக்கும் இன்னும் 4 days தானே லீவ் இருக்குது. அதனால் 4 days என்ஜாய் பண்ணலான்னு நானும் இன்னைக்கு காலையிலே எழுந்து ரெடி ஆகிட்டேன். சரி, என்ன விளையாடலாம்? நீயே சொல்ல, எனக்கு எதுவும் தோணவே மாட்டேங்குது. பண்டு, என் சைக்கிள் வேறு அடிக்கடி பஞ்சர் ஆகிடுது. நான் எப்பயுமே பஞ்சர் கடைக்கு கொண்டு போயிட்டு அதை ரிப்பேர் பண்ணுறேன். பேசாமல் நாம்ளே ஒரு பஞ்சர் கடை ஆரம்பிச்சிடலாமா? இது நம்ம ட்ரை பண்ணதே இல்லையே. சரி, நாம்ளே ஒரு பஞ்சர் கடை ஆரம்பிச்சிருமோ இன்னைக்கு? சூப்பர் ஐடியா. என்கிட்டே டூல்ஸ் எல்லாம் இருக்குது. உங்ககிட்ட டூல்ஸ் இருக்கும்ல, கொஞ்சம் டூல்ஸு அதையும் எடுத்துகிட்டு வா. நாம் இன்னைக்கு உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலே ஒரு சின்ன பஞ்சர் கடையை போட்டுடலாம். சூப்பர் ஐடியாவாக இருக்கே. ஜாலி. இரு நான் போய் என் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரேன். சூப்பர் சூப்பர். இரு, நானும் போய் கொண்டு வரேன் டூல்ஸ் எல்லாம். என்ன பண்ணிட்டு டூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டியா? ரெடியா? போகலாமா வீட்டுக்கு? சூப்பர். நானும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். வா போகலாம். மேலே எல்லாமே இருக்குது. அந்த டூல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சின்ன டென்ட் கட்டினா ரெடி பஞ்சர் ஷாப்பு. உன் சைக்கிளும் கொண்டு வா, எல்லாத்தையும் பஞ்சர் போட்டுடலாம். பண்டு, இதுதான் நம்ம ஷாப்பா? சூப்பராக இருக்குது. நீ ரெடி பண்ண எல்லாமே இருக்கு. அப்படியே நிஜமான பஞ்சர் கடை மாதிரியே ரெடி பண்ணியிருக்க. ஃபுல் மெக்கானிக்கல் டூல்ஸ் எல்லாம் இருக்குது. சூப்பர். பண்டுனா சும்மாவா? எல்லாமே நமக்கு தெரியும். நான் எல்லாமே சின்ன வயசுல சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போல்லாம் சைக்கிள் ரேஸ்லாம் நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன். அதனால் சைக்கிள் பைக்கை பற்றிலாம் என்கிட்ட கேளு, எல்லாமே எனக்கு தெரியும். என் கார் கலெக்ஷன்லாம் பார்த்துருக்கல, நிறைய கார்ஸ் வச்சுருக்கேன். சரி, இந்த செட்டப்லாம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? என் சைக்கிளை ரெடி பண்ணலாமா, இல்லைனா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லலாமா? ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்ப்பாங்கல்ல, நம்ம ரியலான பஞ்சர் கடையை ரெடி பண்ணியிருக்கோம். ஆமாம், நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு ரவுண்ட் அப்படியே போகணும் நம்ம ஸ்ட்ரீட்டில். அப்போ தான் நமக்கு தெரியும் எங்கெல்லாம் பஞ்சர் தேவைப்படுது, யாருக்கெல்லாம் தேவைப்படுதுன்ட்டு. ஸோ அப்படியே நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அதுவும் நல்ல ஐடியா தான். சரிவா போகலாம். வந்துட்டு நீ எங்கே கூட்டி வந்திருக்க? எங்கள் ரோடெலாம் நல்லா தான் இருக்குது. பட் என்ன ஒரு வண்டியும் போகல, எறும்பு தான் போகுது. ஐம் வெரி சாரி. நம்ம மாற்றி ரோடுக்கு வந்துட்டோம். நம்ம அந்த சைடு போகணும். அங்கே தான் நிறைய வெஹிக்கிள்ஸ் போகும். ஓகே வா போகலாம். பாத்தியா, சூப்பர் இடம் கண்டுபிடிச்சிருக்கேன். இங்கே பாரு எவ்வளோ காசு இருக்குது. ஏன் இங்கே இவ்வளோ காசு இருக்குது தெரியுமா உனக்கு? தெரியுமே. இங்கே என்ன, இங்கே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க. ஸோ எல்லாருமே காரெல்லாம் இங்கே தான் விடுறாங்க. ஸோ இந்த வழியாக தான் எல்லாமே போவாங்க. நம்ம இவங்களுக்குலாம் சொன்னால் நம்ம பஞ்சர் கடையை பார்த்துட்டு போவாங்க. நீ கரெக்டாக சொல்லிட்ட. நம்ம என்ன பண்ணலாம், சின்ன பேப்பரில் இன்விடேஷன் மாதிரி எழுதிட்டு அவங்க காரில் ஒட்டிடலாம். அவங்க எல்லாமே பார்த்துட்டு நம்ம பஞ்சர் கடை வச்சுருக்காங்களா மேலேயே அப்படி பார்த்துட்டு வருவாங்க. சூப்பர் ஐடியா பண்ணிட்டு. எனக்கே இது தோணல பார்த்தியா? நீ சொல்லிட்ட. சூப்பர். கை கொடு. பண்ணிட்டேன்னா அப்படிதான். அடாடா, இது யாருப்பா குறுக்கல? நாம வீட்டுக்கு போயிட்டு இருந்தா ப்ளூவா ஒரு மனுஷன் இருக்காரு. ஏன்பா ஜிலேபி கடைக்காரே, வந்துருப்பா பஞ்சர் கடைக்கு. கடை வச்சிருக்கோம். பைக்கில் என்ன ரிப்பேர்னாலும் என்கிட்ட கொடு, நான் சரி பண்ணி தந்துடுவேன். சூப்பர். வா நெக்ஸ்ட் போகலாம். பண்டு, பாத்தியா அதுக்குள்ள 2 கார் வந்திருக்கு. ஏதோ ரிப்பேரே நினைக்கிறேன். வா போய் பேசி பார்க்கலாம். ஆமாம், இப்படியே போச்சுன்னா சூப்பர் தான். ஃபுல்லாக நம்ம மணி சேர்த்துடலாம். ஹாய் மேம், தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு அவர் ஷாப். உங்களுக்கு காரில் எதுனா பிரச்சனையா, எதனா மாற்றணுமா? அண்ட் பை த வே, நான் தான் பண்டு, இது என் ஃப்ரெண்ட் மோஜு. நாங்கள் 2 பேரும் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர். அப்படியா பசங்களா? சூப்பர். நீங்கள் ஃபஸ்ட்டு டேவா? நான் தான் ஃபஸ்ட் கஸ்டமரா? சூப்பர். என் காரில் கொஞ்சம் டயர் காற்று கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் செக் பண்ணி சொல்கிறீங்களா? எஸ். 2 minutes இருங்க, நாங்கள் டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரோம். என்ன பண்ணிட்டு, டயர் இவ்வளோ பெருசாக இருக்குது, நம்மளால் இதை பண்ணிட முடியுமா? நான் பண்ணி காட்டுறேன். இரு, டயரை பார்த்தா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, பட் ஸ்ட்ரென்த் இருக்குது. இரு, நான் பண்ணுறேன். நீ அந்த சைடு டயரை மட்டும் பிடிச்சா போதும், நம்ம பஞ்சரை போட்டுடலாம். ஓகே. அப்பாடி, ஒரு வழியாக காற்று அடிச்சிட்டேன். இப்போ நல்லா டயர் பெருசாக ஆயிடுச்சு. நம்ம ஃபிட் பண்ணிடலாம். மேம், உங்கள் கார் ரெடி. எல்லாமே நாங்கள் சரி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா புதுசு மாதிரி ஆயிடுச்சு. வாவ், சூப்பராக இருக்குது. எல்லாமே நீங்களே ரெடி பண்ணிட்டீங்களா? ஆமாம், நானும் என் ஃப்ரெண்ட் தான் சேர்ந்து ரெடி பண்ணோம். தேங்க்யூ பசங்களா. ஹேவ் அ நைஸ் டே. பண்டு, என்ன லைனாக கார் வந்துட்டே இருக்கு. அவ்வளோ பஞ்சர் ரிப்பேர் ஆகுது டெய்லியும். அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல. காலையில் தான் 2 கார் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மேம் வந்தாங்க. இப்போ இங்கே பார்த்தா நிறைய கார் நிற்கிது.
சரிவா நம்ம ரோட்ல போயிட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு வரலாம். ஓ காட், இங்க நீ பாத்தியா ரோட்லாம் அங்கங்க ஆயிலா இருக்கு. அதனாலதான் எல்லாமே ஸ்கிட் ஆகி பஞ்சர் ஆயிடுது, இல்லைன்னா எதனா டேமேஜ் ஆயிடுது காருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதனாலதான் எனக்கு எவ்வளவு கூட்டம். ஓ ஆமா பண்ணிட்டு இந்த ஆயில்னாலதான் நிறைய பஞ்சரு டேமேஜ்லாம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரிவா நம்ம போயிட்டு கடையில் யார் யார் கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு வரலாம். ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? பண்டு இவர் யாரு எனக்கு அடையாளமே தெரியல. ஓஜோ, இது நம்ம நைபர் தான், பக்கத்துல தான் இருக்காங்க. அங்கிள் அப்படியே வந்திருப்பாங்க, நம்ம கடையை பார்த்துருக்காங்க. இரு நம்ம பேசலாம். ஓ ஹாய் அங்கிள், வாங்க வாங்க. இது நாங்கள் சின்னதாக நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு பஞ்சர் கடை. கஸ்டமர்ஸு கார் டேமேஜ் எல்லாமே நாங்களே பண்ணி தருவோமே. ஓ சூப்பர். ஆமாம் கண்ணுங்களா, அதனால தான் நீங்கள் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சு நான் ஒரு ஆட்டோ ஜாக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கார் அடியில் ஈஸியாக பஞ்சர் போட்டலாம். ஆட்டோமேட்டிக்காகவே கார் எல்லாம் மேலே போகும். உங்களுக்கு பஞ்சர் போடுறதுலாம் ஈஸி. ஆனால் இதை நீங்கள் மட்டுமே தனியாக பண்ண முடியாது, வேறு யாரும் ஹெல்ப் வச்சு பண்ணுங்கள். நான் இது ஜஸ்ட் உங்களுக்கு காட்டலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். ஓ இவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் இதில் ஈஸியாக ஒர்க் ஆகிடும் போலையே. சூப்பர். தேங்க்ஸ் அங்கிள். நான் இது எப்படி ஒர்க் ஆகும்னு நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே, இங்கேயும் போகாதீங்க, இங்கேயே விளையாடுங்க. வெளியெல்லாம் போகாதீங்க, ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. இன்றைக்கி வேறு நிறைய காருங்க வருது. ஆமாம் பண்ணிட்டு இதென்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, எப்படி வேலை செய்யும்? மோஜோ, நான் இது டிவியில் பார்த்துருக்கேன். இது எப்படின்னா இது கார் கடையில் வச்சுருவாங்க. அப்படியே டைட் பண்ண டயர் மட்டும் அப்படியே மேலே கொஞ்சம் ஏறி ஈஸியாக கழட்டிடுவாங்க டயரை. அதுதான் நினைக்கிறேன் இதுவும். ஓ அப்படியா, சரி சரி இருக்கட்டும், எதுக்கும் நம்ம ஷெட்டில் வச்சுக்கலாம். ஆனால் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. யாராச்சும் வேணும்னே ரோட்டில் ஆயில் ஊற்றிட்டாங்களா, இல்லை நெயில்ஸ் எதனா போட்டிருக்காங்களா? ஏன்னா நிறைய கார் பஞ்சர் ஆகிருக்கு. நம்மக்கிட்டே நிறைய கஸ்டமர் இன்னைக்கு மட்டுமே வந்திருக்காங்க. நாம் இதை கண்டுபிடிச்சே ஆகணும். நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஏன்னா இவ்வளோ கூட்டமும் வராது, இங்கே இவ்வளோ ரஷ்ஷும் இருக்காது. நிறைய கார் நம்ம வீட்டு வழியாகவே போகுது. என்னவா இருக்கும்? சரி இரு கண்டுபிடிப்போம். கடைக்கு வெளியே வந்தால் மாடு தான் இருக்குது. மாடுலாம் ஒன்றுமே பண்ணாது, சாப்பிட்டுட்டு தூங்கிடும். வேறு யார் என்ன ஊற்றிருப்பா? ஏதோ டவுட்டாகவே இருக்கு. இது நம்ம கண்டுபிடிச்சா ஆனும் பண்ணிட்டோம். இருமோஜு, அதுதானே நானும் யோசிச்சுட்டே இருக்கேன் என்னவா இருக்கும்ன்ட்டு. இரு நம்ம அப்படியே சுற்றி சுற்றி பார்க்கலாம், எதனா வித்தியாசமாக நடந்திருக்கான்ட்டு. அப்போ தான் நமக்கே தெரியும். நீ அதோ பாரு, அங்கே ஒரு மங்கி. ஒரு வேளை மங்கியாக இருக்குமோ? அந்த மங்கியில் ஏதாச்சும் பண்ணியிருக்குமோ? மங்கி மரத்தில் தானே இருக்கும், எது கீழே வரும்? மங்கியா கீழே வராது. அன்றைக்கி ஒரு நாள் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு தெரியுமா? வந்துட்டு மேங்கோ எடுத்துகிட்டு போயிடுச்சு. மேங்கோ எடுத்துகிட்டு போனது இல்லாமல் ஜக்கு தட்டி விட்டுருச்சு. ஓ இருக்கும் இருக்கும் இருக்கும். சூப்பராக கெஸ் பண்ணுறேன். ஆனால் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இன்றைக்கி நம்ம மங்கி வந்து நம்ம பார்க்கவே இல்லை. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைமாக மங்கி பார்க்குறோம். இந்த மங்கியை நோட் பண்ணி வச்சுக்கோ, என்ன பண்ணுறது நம்ம பார்த்தே ஆகணும். மங்கி தான் ரோட்டில் ஆயில் ஊற்றிருக்கோம், இல்லைனா நெயில்ஸ் போட்டிருக்கோம். அதனால தான் பஞ்சர்லாம் ஆகுது. இருமோஜு, மங்கி அப்படி சொல்லிட முடியாது, நம்ம தான் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். வேறு எதாவது கெஸ் பண்ணு, அப்படியே ஐடென்டிஃபை பண்ணு. வேறு என்னவா இருக்கும்? யோசிக்கிறேன். சரி வா வா, ஒரு பஞ்சர் போடுற வேலை இருக்குல்ல, 2 பேரும் பஞ்சரை போட்டுட்டு திங்க் பண்ணலாம். இது கொஞ்சம் பெரிய வேலை, டைட்டாக பிடிச்சிக்க. நான் அந்த சைடு எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஓகே, ரொம்ப டைட்டாக இருக்குது, ஹெவியாகவும் இருக்குது. அச்சோ பண்ணிட்டு டயர் ஓடுது, ஃபாஸ்ட்டாக ஓடுது. புடி. அடாட என்னப்பா நீ டயரை பிடிக்க சொன்னா அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருச்சு. சரி வா பிடிப்போம். ஓடு. இந்த காருக்கு நடுவுலலாம் ஓடக்கூடாது, சைடில் ஓடுவோம் வா. இது வேற ஸ்போர்ட்ஸ் காரு. ஓடுறேன். ஓடு. புலி வேற தூங்கிட்டு இருக்கு. சைலண்டாக நம்ம போயிடுவோம், எந்திரிச்சிட போகுது. என்னப்பா இது ரோலர் கோஸ்டர் வந்துடுச்சு, இங்கே டயர் போச்சு. அடராமா, அந்த டயர் இதில் எங்கே தான் போச்சுன்னு தெரியலையே. அது வேற ஃபாஸ்ட்டாக ஓடிடுச்சு. நம்ம வேற அது அந்த அங்கிள் டயர் கொடுக்கணும். சொல்லுங்க பசங்களா, எங்க ஓடுறீங்க? போலீஸ் அங்கிள், நாங்கள் ஒரு பஞ்சர் ஷாப் வச்சிருக்கோமா, டயர் அப்படியே ஓடி போயிடுச்சு ரோட்டில், அதை பிடிக்க தான் போயிட்டு இருக்கோம். அதாவது அங்கே பாருங்க, அந்த குண்டு பையன் தான் காரணமாக இருப்பான்னு நினைக்கிறேன். அம்மா நீ ஃபர்ஸ்ட் மங்கி சொன்ன, இப்போ மங்கி இல்லை இந்த பையனா? பசங்களா ஃபர்ஸ்ட் இருந்து சொல்லுங்க, என்னதான் ஆச்சு, எதுக்கு நீங்க ஓடிட்டு இருக்கீங்க? அங்கிள், நாங்கள் ஒரு பஞ்சர் ஷாப் வச்சிருக்கோமா, இன்னைக்கு வந்து நிறைய காருங்க பஞ்சர் ஆயிடுச்சு, நிறைய காருங்க டேமேஜ் ஆயிருக்கு. பார்த்தா ரோட்டில் ஆயில் இருக்கு. அதுதான் நாங்கள் யாருன்னு யோசிச்சுட்டே இருந்தால் ஒரு டயரு ஓடி போயிடுச்சு. பார்த்தா இந்த குண்டு பையன் இருக்கான். இந்த குண்டு பையன் இல்லைனா ஒரு குரங்கு இருந்துச்சு. இந்த 2 பேரில் யாராச்சும் தான் இந்த வேலை பண்ணியிருக்கணும். அப்போ ரோட்ல ஆயில் ஊத்திட்டு எல்லா காரும் பஞ்சர் பண்ணியிருக்காங்க. ஆமாம் அப்படிதான் நினைக்கிறோம். ஓகே கண்டுபிடிச்சிடலாம் இருங்க. நான் அப்போ இந்த டயரை பிடிக்கிறேன். பசங்களா, அந்த டயர்லாம் ஒரு வழியாக பிடிச்சிட்டேன். ஓ சூப்பர் அங்கிள். பட் என்ன உள்ள கோல்டு காயின்ஸ்லாம் இருக்கு? அதை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். இதெல்லாம் எங்கேருந்து வந்து நம்ம கேட்டால் தெரிஞ்சிடும். எனியோ தேங்க்யூ ஸோ மச். ஐயோ, ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு பண்ணிட்டு. சூப்பர். நாமளும் ஷாப்புக்கு வந்துட்டோம், நம்ம கஸ்டமர்ஸும் ஹாப்பி. ஒரு வழியாக நம்ம எப்படி அந்த ஆயில் ஊற்றிச்சும் கண்டுபிடிச்சாச்சு.
யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, போலீஸ் அங்கிள் பிடிச்சிட்டாங்க. சூப்பர்ல. ஆமாம் ஆமாம். சரி வா வா, இன்னும் நிறைய இருக்கு காரில். நான் உனக்கு காட்டேன் எப்படி ஏசிலாம் ஒர்க் ஆகும், பிரேக் ஒர்க் ஆகும், அங்கே டிவி டிஸ்பிளே எல்லாம் இருக்குது, அதில் எல்லாமே வீடியோஸ் வரும். காட்டுறேன் வா. ஆமாம் ஆமாம், சூப்பராக இருக்குது. வரேன் வா வா. நம்ம நெக்ஸ்ட் டைம் அஜுவும் கூட்டிகிட்டு வரலாம். அட ஆமாம், அஜுவும் இங்கே தான் இருப்பான். நான் கேட்குறேன் இரு, அவன் எங்கே இருக்கான்ட்டு. ஓகே பாய் மோஜு, நாம் திருப்பி நாளைக்கு பார்க்கலாம். பாய் 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 பண்டு.